Welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனல்ல PGTRP கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சிலபஸ் வைஸா ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஆல்ரெடி ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யூனிட் 2 DBMS தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க பிளேலிஸ்ட்டில் போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 9 கிளாஸஸில் தான் இருக்கும். ஸோ வீடியோக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட PGTRPக்கு படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ வாங்க, இதுதான் பைத்தானோட சிலபஸ். பேசிக் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, டப்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிக்ஷனரி தான் பார்க்க போகிறோம். அது போக வந்து ஃபங்க்ஷன்ஸும் பைத்தான் லைப்ரரிஸ் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம முடிச்சிருவோம். வர சண்டே வந்து ஒரு MCQ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கும். ஸோ அது கூகுள் ஃபார்ம்ஸில் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான பைத்தானுக்கான ஃபுல் யூனிட்டுக்கான MCQ வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே வந்து 6 o'clock வந்து நமக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா சிலபஸ் வந்து எங்களோட சேர்ந்து கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். ஸோ டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் டெய்லி கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்குக்கான டெஸ்ட் போர்ஷனை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஓகேவா? சரி வாங்க இன்றைக்கி கிளாஸஸ் போயிடலாம். இப்போது டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் டேட்டாவை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் தான். பட் இங்கே கீ அண்ட் வேல்யூ பேர் இருக்கும். ஸோ கீயும் வேல்யூ பார்த்தீங்கன்னா கோலன் வச்சு செப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க. கோலனுக்கு லெஃப்ட் சைடில் கீனும் ரைட் சைடில் வந்து வேல்யூனும் அசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஆர்டர் சேஞ்சபிள் அண்ட் நாட் அலோ த டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட்டும் ட்ரிப்பிளும் வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணும். செட்டும் டிக்ஷனரி மட்டும்தான் அலோவ் பண்ணாது. சரியா? இதில் ஆர்டர் பக்கத்தில் எதுக்கு வந்து ஸ்டார் கொடுத்துருக்கோன்னா 3.7 வெர்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இது அன்ஆர்டராக தான் இருந்துச்சு. 3.7க்கு அப்புறம் தான் இதை ஆர்டராக சேஞ்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சபிள். இது வந்து ஒரு மியூட்டபிள் கான்செப்ட் தான். பட் மியூட்டபிள்லே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கீஸை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. வேல்யூஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ டிக்ஷனரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீ அண்ட் வேல்யூ வந்து பேர் வந்து வித்தின் த கர்லி ப்ரைஸஸ்க்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீ பாயிண்டில் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் கீஸ் மஸ்ட் பி யூனிக். கீ வந்து யூனிக்காக தான் இருக்கும். டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. இம்யூட்டபிளாக இருக்கும். சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ வேல்யூஸ் வந்து என்ன பண்ணலாம்னா எனி டேட்டா டைப்பில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மியூட்டபிள். தென் வேல்யூஸில் டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி வந்து மியூட்டபிள்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், டேட்டா ஐட்டம் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மியூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணணும்? ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம். ஈக்குவல் கொடுத்துட்டு வித்தின் த கர்லி ப்ரைஸஸ்க்குள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு கீ அண்ட் வேல்யூ பேர். ஸோ பிராண்டு கோலன் வச்சு ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் செகண்டு பேர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கு கோலன் வச்சு எஸ் சொல்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிரிண்ட் ஆஃப் திஸ் டிக்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டிக்ஷனரியை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ அவுட்புட் இப்படி தான் கிடைக்கும். அவுட்புட்லேயும் கர்லி ப்ரைஸஸ் வரும். ஸோ இப்படி வந்து டோட்டலாக வந்து ஒரே லைனில் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்டி டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணணும். எம்டி டிக்ஷனரி வந்து இந்த மாதிரி கர்லி ப்ரைஸஸ்க்குள்ளே எதுவுமே இல்லாமல் கொடுத்தோன்னா அதான் எம்டி டிக்ஷனரி. ஸோ இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கீ வச்சு அசைன் பண்ணலாம். ஸோ கீ வச்சு அசைன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி இண்டெக்ஸ் பேஸ் மாதிரி தான் என்ன கொடுக்கணும்னா ஸ்கிரிப்ட், அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் கொடுக்கணும். இதுக்குள்ளே பிராண்டுன்னு கொடுத்துட்டு ஃபோர்டு, எலக்ட்ரிக் கொடுத்துட்டு எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஒரு டிக்ஷனரியாக க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் அவுட்புட் கிடைக்கும். சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக ஒரு ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணணுன்னாலும் இதே மாதிரி தான் எக்ஸுன்னு கொடுத்து ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிள் கீ வேணுமோ அந்த கீயை கொடுத்துட்டு ஸோ அதுக்கு வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேல்யூ அசைன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி க்ரியேஷன்லேயே பார்த்தீங்கன்னா டிக்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் மூலமாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட்டிங் அ டிக்ஷனரி ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் டிப்பிள்ஸ் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் டிப்பிளை வந்து எப்படி டிக்ஷனரியாக கன்வெர்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ மை லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட்டு தான். பட் உள்ளே என்ன இருக்காங்கன்னா டிப்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிப்பிள், இங்கே ஒரு டிப்பிள், இங்கே ஒரு டிப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து டிக்ஷனரியாக மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்றலான்னா டிக்ட் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ எப்படி வந்து லிஸ்ட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப்
ட்ரிபிள் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிக்டாஃப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டேட்டா வந்து என்னவாயிரும் அப்படின்னா டிக்ஷனரியாக மாறிடும். ஸோ எப்படி மாறும் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த ட்ரிபிளில் இருக்கிற ஃபஸ்ட் எலமெண்ட் கீயாகவும் செகண்ட் எலமெண்ட் வந்து வேல்யூவாகவும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போது மை லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆப்பிள் கமா 2, பனானா கமா 3, ஆரஞ்சு கமா 4 கொடுத்துருக்காங்க. இந்த டிக்டாப் இந்த மை லிஸ்ட்டை டிக்ஷனரியாக மாற்றும் போது இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஆப்பிள் கோலன் 2, பனானா கோலன் 3, ஆரஞ்சு கோலன் 4ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா, டைப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அந்த டைப் ஃபங்க்ஷன் கொடுத்தோன்னா டிக்ஷனரிக்கு என்ன ஆன்சர் வரும்னா கிளாஸ் ஆஃப் டிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸ்ட்ரிங்கு வந்து எஸ்டிஆர் வரும், இன்ட்டு வந்து இன்ட்டுனே வரும், ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டு, லிஸ்ட்னா லிஸ்ட்டு, ட்ரிபிள்னு வரும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்குக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்ஷனரிக்கு மட்டும்தான் ஷார்ட்டாக வரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மறந்து வந்து போட்டக்கூடாது ஆப்ஷனில். ஸோ கிளாஸ் ஆஃப் டிக்னு வரும். ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த டைப் கொடுத்துருக்கேன். இந்த டைப் கம்பல்சரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இது என்ன டைப்பில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் எ டிக்ஷனரி யூஸிங் எ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணும்போது ஒரு மிஸ்டேக் இருக்குது. ஆப்பிள் பெனானா இருக்கா என்னென்னா டபுள் கொட்டேஷன் கொடுக்கணும். சரியா? கொட்டேஷன்ஸ் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஸோ இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கொட்டேஷன்ஸ்குள்ளே தான் எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே வரும். இப்போ டிக்டாஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு 2, பனானா ஈக்குவல் டு 3, ஆரஞ்சு ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்னென்னா டிக்ஷனரியாக மாறிடும். டிக்ஷனரியாக மாறும்போது எப்படி வரும்? இந்த மாதிரி கீ அண்ட் பேர் வேல்யூஸில் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் டிக்ஷனரி ஃப்ரம் த அனதர் டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரியை இன்னொரு டிக்ஷனரிலேருந்து காப்பி பண்ணி க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஓல்டு டிக்ஷனரி. கர்லி ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ டிக்ஷனரியில் என்ன பண்ணுறோம்னா டிக்டாஃப் ஓல்டு கொடுத்தீங்கன்னா நியூ டிக்ஷனரியில் இந்த டிக்ஷனரி அப்படியே அசைன் ஆகிடும். ஸோ இப்படிலாம் வந்து டிக்டாஃப் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டேட்டா டைப்ஸில் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ வந்து லிஸ்ட்டாக இருக்கட்டும், ட்ரிபிளாக இருக்கட்டும், டிக்ஷனரியாக இருக்கட்டும், என்ன டேட்டா டைப்னாலும் நீங்கள் உள்ளே அசைன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிராண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிக் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம், இயர் ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கோம். பட் இங்கே வேல்யூ பாருங்களேன், ஃபால்ஸ் அப்படிங்கிறது ஒரு பூலியன், இந்த நம்பர் வந்து ஒரு இன்டீஜர், கலர்ஸ்ன்னு கொடுத்து கலர்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி என்ன டேட்டா டைப்லனாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ டிக்ஷனரியை அக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கீ வச்சு தான் அக்சஸ் பண்ண முடியும். இங்கே இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ கீ அப்படின்னு எடுத்துட்டோன்னா இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட் இருக்குல்லையா, இதுதான் கீ. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த கீஸை கொடுத்தீங்க, டிக்ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீக்கான வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். நம்ம இங்கே வந்து கலர்ஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ கலர்ஸை ரிட்டர்ன் பண்ணுது. இப்போது இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற அந்த இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை எடுக்கணும்னா அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இண்டெக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்? லிஸ்ட்டுக்கும் ட்ரிப்பிளுக்கும் யூஸ் பண்ணலாம்ல. இப்போ லிஸ்ட்டு ட்ரிப்பிள்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அஸ் யூஷுவலாக என்ன கொடுத்துக்கலாம்னா இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். பட் அதோட கீ எடுக்கிறதுக்கு அதோட வேல்யூஸை எடுக்கிறதுக்கு நம்ம கீ மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கலர்ஸ்குள்ளே இந்த ஒயிட் அப்படிங்கிறத நான் எடுக்கணும்னா கலர்ஸ் அப்படிங்கிற அந்த கீயை கொடுத்துட்டு கலர்ஸ்குள்ளே அந்த இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ இப்படி அசைன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு அவுட்புட் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும். சரியா? டைரெக்டாக வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியாது, கீ வச்சு தான் அக்சஸ் பண்ணும். ஸோ அந்த கீக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் வந்து லிஸ்ட்டாகவோ ட்ரிப்பிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு வே டு கன்கார்டினேட் அண்ட் மெர்ச் டிக்ஷனரிஸ். ஸோ டிக்ஷனரியை வந்து கன்கார்டினேட் பண்ணுறது அண்ட் மெர்ச் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ டிக்ஷனரியில் ப்ளஸ் ஆப்ரேட்டர் கிடையாது. கன்கார்டினேஷன் பண்ணுறதுக்கு ப்ளஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து எப்போ இருந்து அப்படின்னா பைத்தான் 3.9+ அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் தான், 3.9 வெர்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த கன்கார்டினேஷனே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கன்கார்டினேஷனுமே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எப்படி கன்கார்டினேஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ D1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்கோம், அதில் ஒரு டேட்டா இருக்குது. நெக்ஸ்ட்டு D2ன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்கோம், அதில் ஒரு டேட்டா இருக்குது. D3ல் D1 பைப்லைன் ஆஃப் D2 கொடுக்குறோம். இப்படி கொடுக்கும்போது D1ஐயும் D2வையும் மெர்ச் பண்ணி அது D3ல் ஸ்டோர் பண்ணும். இப்போ A:10 D1ல் இருக்குது, B:20 சொல்லிட்டு D2ல் இருக்குது. ரெண்டும் மெர்ச் பண்ணி நமக்கு அவுட்புட்டில் ஒரே டிக்ஷனரியாக கிடைக்கும் D3ல்.
சரியா. D3ல நியூ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தனியாக வச்சுக்கோ. நம்ம இங்கே பிரிண்ட் D3 கொடுத்தனால D3யே பிரிண்ட் பண்ணுது. மற்றபடி T1லேருந்து அதே ஒன்று தான் இருக்கும், D2ல சேம் அதே ஒன்று தான் இருக்கும். அடுத்து எக்ஸாம்பிள் 2 பாருங்களேன். இப்போ D1 D2 2 செட் இருக்குது. இந்த 2 செட்டை மெர்ஜ் பண்ணும்போது இங்கே ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கீ அப்படிங்கிறதுனால அப்படியே ஜாயின் பண்ணி மெர்ஜ் பண்ணிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிங்கிற எலிமெண்ட் இருக்குது இல்லையா. ஸோ பி வந்து இங்கேயும் அக்கர் ஆகிருக்கு, இங்கேயும் அக்கர் ஆகிருக்கு. ஸோ நம்ம புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணும்போது ரூல்ஸ் என்னது, கீ வந்து டூப்ளிகேஷன் அலோவ் பண்ணாது, யூனிக்காக தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த 2 எடுத்துக்கும் போது ரெண்டும் சேமாக இருக்குது. இந்த 2ல் 1 தான் எடுத்துக்கும். 1 அப்படிங்கும்போது வேல்யூ 20 எடுத்துக்குமா 50 எடுத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணுறது வந்து D2 தான். ஸோ D2வில் இருக்கிற அந்த பி வேல்யூவை தான் எடுத்துக்கணும். ஸோ D1ல் இருக்கிற அந்த பி வேல்யூவை எடுத்துக்காது. பாருங்கள் இப்போ அவுட்புட் என்ன வருது அப்படின்னு. D1ல் A10 கொடுத்துருக்கோம், B20 கொடுத்துருக்கோம், D2ல் B50 அண்டு C13 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ A எடுத்துரும். அதே ஒரு வேல்யூனால ஏவை எடுத்துரும். இங்கே மெர்ஜ் பண்ணுறதுக்கு இதான் கமெண்ட்டு. சென் B வந்து 20 இருக்குது 50 இருக்குது அப்படிங்கும்போது பியோட 50 தான் எடுக்கும், 20 எடுக்காது, ஓல்டு வேல்யூ எடுக்காது. அண்டு C வந்து 1 தான் இருக்குது, C13 கொடுத்துருக்கு. இப்படி தான் அவுட்புட் வரும். சரியா. ஸோ டிக்ஷனரியில் வந்து கன்கார்டினேஷன் மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா பைப்லைன் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். இது போக அப்டேட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் வரும்போது நான் அதை சொல்கிறேன். ஸோ அதுவும் வந்து என்னென்னா மெர்ஜ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்ஷனரி மெத்தட்ஸ் இன் பைத்தான். ஸோ டிக்ஷனரி மெத்தட்ஸ் எடுத்தோம்னா இது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், டிக்ஷனரியோட ஆப்ஜெக்டை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஒரு சாம்பிள் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியில் வந்து மெத்தடை எப்படி கால் பண்ணுவோம்னா ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட் வச்சு தான் கால் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கிளியர்னா ரிமூவ் த ஆல் த ஐட்டம்ஸ். எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். D = A:1 B:2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டிக்ஷனரி. D.clear கொடுத்துட்டு அந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எம்டியாக இருக்கும். ஏன்னா அதோட எல்லா டேட்டாவையும் அது வந்து என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணிடும். தென் காப்பி அப்படிங்கிறது லிஸ்ட்டில் பார்த்தோம்ல சேம் தான், ஷாலோ காப்பி ஆஃப் த டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரியோட ஷாலோ காப்பியை தூக்கி இன்னொன்றுக்கு போடுறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா D1 ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ D2வில் பார்த்தீங்கன்னா D1.copy இப்படி கொடுத்தோன்னா D1 வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே D2வில் காப்பி ஆகிடும். இப்போ D2 பிரிண்ட் பண்ணும்போது அந்த D1ல் இருக்கிற அதே டிக்ஷனரி வரும். ஸோ பட் வந்து என்னென்னா ரெண்டும் இண்டிவிஜுவல் காப்பி தான். ஸோ இப்போ D2வில் நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா D1ல் வந்து அது சேஞ்சஸ் ஆகாது. சேம் D1ல் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா D2வில் வராது. ரெண்டும் தனித்தனி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃப்ரம் கீ மெத்தட் வந்து நியூ டிக்ஷனரியில் கீஸை வந்து சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க X, Y, Z. இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஐட்டமும் எனக்கு வந்து டிக்ஷனரியில் கீஸாக வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா புதுசாக டிக்ஷனரி க்ரியேட் பண்ணும்போது D = dict அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு டாட் ஃப்ரம் கீஸ் டிக்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் டாட் ஃப்ரம் கீஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஸோ அதில் கீஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை அசைன் பண்ணிவிட்டு வேல்யூஸ்க்கு பதிலாக நான் 0 கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா கீஸ் பதிலாக X, Y, Z வந்து ஒவ்வொரு கீயாக அசைன் பண்ணிடும். அதோட வேல்யூஸாக 0 அசைன் பண்ணும். X:0, Y:0, Z:0 வந்திருக்கா. ஸோ கீஸ் வந்து இதுதான். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் நம்ம 0 அசைன் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் அதோட வேல்யூஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஃப்ரம் கீஸோட ஒர்க்கு. ஸோ நெக்ஸ்ட்டு கெட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கீ கொடுத்துக்கலாம், கீயோடு சேர்த்து டிஃபால்ட்டு கொடுத்துக்கலாம். கீ மட்டுமும் கொடுக்கலாம், இல்லைனா டிஃபால்ட்டு கொடுக்கலாம், வேல்யூஸ் கொடுக்க முடியாது. சரியா. இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் த வேல்யூ ஃபார் த கீ இஃப் த கீ இஸ் ப்ரெசன்ட், எல்ஸ் ரிட்டர்ன் த டிஃபால்ட். அதாவது கீ ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வரும், இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளில் T = A அப்படின்னு ஒரு கீ கொடுத்துருக்காங்க, B ஒரு கீ கொடுத்து அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது டிஃபால்ட் இல்லாமல் இங்கே கால் பண்ணுறோம் பாருங்கள். D.get of A கீயை மட்டும் கொடுத்துருக்கோன்னா அதோட வேல்யூ எடுத்துகிட்டு வரும் 10ன்னு சொல்லி கொடுத்துருக்கு. இப்போ get of C கொடுத்துருக்காங்க. C அப்படிங்கிறது இங்கே இல்லை டிக்ஷனரியில், அப்படி ஒரு கீயே இல்லை. அப்போ வந்து என்ன ஆகும்னா C வெறும் get of C கொடுத்தீங்க அப்படின்னா நன் கொடுக்கும், எதுவுமே இல்லை நன் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். இப்போ இந்த நன்னுக்கு பதிலாக எனக்கு வந்து டேட்டா இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ வேணும், டேட்டா இல்லைன்னா நான் கொடுத்துருக்க டிஃபால்ட் வேல்யூ வேணும் அப்படின்னா அதுக்கு தான் டிஃபால்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் C நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ C இருக்கான்னு ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணும்போது C கிடச்சிருச்சு அப்படின்னா நமக்கு Cயோட வேல்யூ கொடுக்கும். இப்போ இங்கே C இல்லை, ஸோ C கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நாட் ஃபவுண்டுங்கிற டிஃபால்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். சரியா.
அடுத்த ஃபங்க்ஷன் ஐட்டம்ஸ். இந்த ஐட்டம் என்ன பண்ணுன்னா ரிட்டர்ன் த கீ அண்ட் வேல்யூ பேர். ஸோ கீ அண்ட் வேல்யூ ரெண்டையுமே சேர்ந்து ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் ஐட்டம் ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஸோ இது ஒரு டிக்ஷனரி எடுத்துட்டிங்கன்னா டிடாட் ஐட்டம் கொடுத்தீங்கன்னா அப்படியே இந்த வந்து என்ன பண்ணும், இதோட ஐட்டம்ஸ் A:10 B:20 அப்படிங்கிறத ஃபுல்லாக காமிக்கும். கெட்டில் வந்து கீயை மட்டும் ரெஃபர் பண்ணி வேல்யூ எடுப்போம். அதே மாதிரி இப்போ கீ மட்டும் எடுக்கலாம்னா கீ மட்டும் எடுக்கலாம். அதுக்கு வந்து கீஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த டிக்ஷனரி இருக்குது. டாட் கீஸ் கொடுத்தீங்கன்னா கீயை மட்டும் எடுத்துகிட்டு வரும், லிஸ்ட்டில் கொண்டு வரும். கீயை மட்டும் இதில் கொண்டு வந்துடும், லிஸ்ட்டில் கொண்டு வரும். இப்போ வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும்னா வேல்யூஸ் மட்டும் எடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து வேல்யூஸுங்கிற மெத்தட் இருக்குது. D=A:10 B:20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாட் வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூஸை மட்டும் 10 20ங்கிற வேல்யூஸை மட்டும் லிஸ்ட்டாக கொண்டு வந்து கொடுக்கும். சரியா? ஸோ கீ மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம், வேல்யூஸ் மட்டும் ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். கீ வேல்யூ ரெண்டு வேணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது பாப் அப்படிங்கிற மெத்தட். இந்த பாப் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா பாப் மெத்தடுக்குள்ளே கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிக்கான அந்த கீ அண்ட் அதோட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. A அண்ட் Bன்னு 2 கீ கொடுத்து அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ X=D.pop A அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேர் இருக்கு இல்லையா, ஏங்கிற கீ அண்ட் அதோட வேல்யூ, இந்த பேர் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு எதை இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இதை தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, 10 வந்திருக்கா. ஏன் 10 வந்திருக்குன்னா ஏங்கிற கீழே என்ன வேல்யூ இருக்குன்னா 10 தான் இருக்குது. அந்த வேல்யூ தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் டின்னு சொல்லிட்டு அந்த டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஏ வந்து டெலீட் ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற அந்த B:20 அப்படிங்கிறத பிரிண்ட் ஆகும். சரிங்களா? பாப்புங்கிற மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்கலாம். பாப்புங்கிற மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்டாக எதை பாப்பப் பண்ணமோ அந்த கீயோட வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாப் ஐட்டம். ஓகேவா? ஸோ பாப் ஐட்டம்னா என்னென்னா ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த லாஸ்ட் இன்ஸ்ட்ரக்டட் கீ அண்ட் வேல்யூ பேர். கீ அண்ட் வேல்யூ பேர் ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ணும். சேம் டைம் அதை ரிட்டர்னும் பண்ணும். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் டெலீட் பண்ணும் பார்ப்போம். பட் என்னென்னா ரிட்டர்னில் வந்து 10 அப்படிங்கிற வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணிச்சு. இங்கே அந்த கீ ஐட்டமே வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதான் வந்து டிக்ஷனரி எக்ஸாம்பிளுக்கு. ஸோ டாட் பாப் ஐட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ பாப் ஐட்டத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா கீ ஸ்பெசிஃபை பண்ணலை. கீ ஸ்பெசிஃபை பண்ணனா லாஸ்ட் எலமெண்ட் தான் பாப்பப் ஆகும். லாஸ்ட் எலமெண்ட் என்னென்ன C:30. இதை தான் பாப் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணும்போது இந்த எதை ரிட்டர்ன் பண்ணுது, லாஸ்ட் எலமெண்ட் எதை ரிமூவ் பண்ணிச்சோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் C:30 அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிப்பிளாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது டியை பிரிண்ட் பண்ணும்போது C வந்து ரிமூவ் ஆகிடுச்சு, ரிமைனிங் ஏவும் பியும் இருக்குது, அதை வந்து பிரிண்ட் பண்ணும். சரியா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற பாப் வந்து என்ன பண்ணுன்னா அந்த கரஸ்பாண்டிங் கீயோட வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். பாப் ஐட்டம் வந்து அந்த பேர் கீ அண்ட் வேல்யூ பேரையே ரிட்டர்ன் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ நமக்கு ட்ரிப்பிளாக கிடைக்கும். அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு செட்டு டிஃபால்ட். இந்த செட்டு டிஃபால்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்லைடில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை பார்த்துட்டு இங்கே வரலாம். எஸ், இதுதான். ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல D1 D2 இருக்குது. இதை மெர்ச் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா பியும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா இந்த பிக்குள்ளே லாஸ்ட் வேல்யூவான அந்த 50 தான் அசைன் பண்ணிச்சு. இந்த 20 வந்து என்ன ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுச்சா. இந்த மாதிரி பண்ணாமல் கீ ஆல்ரெடி இருந்துச்சுன்னா ஏற்கனவே இருக்கிற வேல்யூவே வச்சுக்கிட்டோம், கீ இல்லைன்னா மட்டும் புதுசாக ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் செட்டு டிஃபால்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா இங்கே 2 இதை வந்து மெர்ச் பண்ணும்போது இப்போ டேட்டு இங்கே 2 டேபிள்லையும் வந்து காமனாக இல்லாததை அப்படியே போட்டுரும். ஸோ காமனாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நியூவாக கொடுத்த வேல்யூஸை ஸ்டோர் பண்ணிச்சு. அப்படி தானே பார்த்தோம். பட் வந்து செட் டிஃபால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்ரெடி டேட்டா இருக்குன்னா நியூ டேட்டாலாம் அப்டேட் பண்ண வேண்டாம், எனக்கு பழைய வேல்யூவே வச்சுக்கோங்க. சப்போஸ் இல்லைனா மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்கள், இதை அப்டேட் பண்ணுங்கன்னு கொடுக்குறோம். ஸோ அதுதான் செட்டு டிஃபால்ட். சரியா? அதை தான் நம்ம செட்டு டிஃபால்ட் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரியில் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரியில் ஒரே ஒரு கீ இருக்குது. இப்போ டாட் செட் டிஃபால்ட் ஆஃப் A
0 கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஏவை போய் தேடும். ஸோ ஏ இருக்கான்னு பார்க்கும். ஏ இருக்குது அப்படின்னா ஸோ அது அதோட வேல்யூவே வச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஆகிட்டு வெளியில் வந்துடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டார் டிஃபால்ட் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து B,20 இருக்குது. B,20 அந்த டிக்ஷனரியில் இருக்கான்னு பாருங்கள். பிங்கிற கீ இருக்கான்னு பாருங்கள். பிங்கிற கீ இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா அந்த B20ங்கிறத இன்னொரு ஐட்டமாக இதில் போய் ஸ்டோர் பண்ணிடும். சரியா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ D = A.10ன்னு கொடுத்துருக்கோமா. D.set default கொடுக்கும்போது A,0 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஏங்கிற கீ இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருக்குன்னா அதோட வேல்யூவை தான் ரிட்டர்ன் பண்ணும் இந்த ஃபங்க்ஷன். ஸோ 10ன்னு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. தென் D.set default அப்படின்னு எடுத்துட்டோன்னா B and 20 கொடுத்துருக்காங்க. பிங்கிறது இருக்கான்னு பாருங்கள். இல்லை அப்படின்னா ஸோ அதை போய் அந்த டிக்ஷனரியில் ஸ்டோரும் பண்ணும். என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்க டிஃபால்ட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். 20 ரிட்டர்ன் பண்ணியிருக்கா. நெக்ஸ்ட் இப்போ print of t கொடுக்கும்போது இந்த B20யும் ஜாயின் பண்ணியிருக்கிற மாதிரி டிக்ஷனரி காமிக்கும். ஸோ அப்போ செட் டிஃபால்ட்டுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா அந்த கீ வேல்யூ இருக்குன்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த கீ வேல்யூ இல்லைன்னா இங்கே அசைன் பண்ணியிருக்க டிஃபால்ட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? கிளியரா? ஸோ அடுத்து அப்டேட் வந்து அங்கே மெர்ச் பார்த்தோம்ல அதே மாதிரி தான். சரிங்களா? ஒரு டிக்ஷனரி ஆல்ரெடி இருக்குன்னா நம்ம புதுசாக ஒரு டிக்ஷனரியை வந்து அதோட அப்டேட் பண்ணலாம், மெர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீப் அண்டு வேல்யூ ரெண்டையுமே வந்து மெர்ச் பண்ணும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ அந்த டிக்ஷனரியோட டாட் அப்டேட்டுன்னு கொடுத்து B:2 அண்டு C:3 கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது இங்கே போய் என்ன ஆகும் அப்படின்னா அது அப்டேட் ஆகிட்டு நம்ம D கொடுக்கும்போது டோட்டலாக 3 ஐட்டம்ஸ் இங்கே வரும். ஸோ இங்கேயும் அப்படி தான் டூப்ளிகேஷன் அக்கர் ஆகுது அப்படின்னா ஸோ அதை வந்து என்ன பண்ணாது அப்டேட் பண்ணும்போது இப்போ அகெயின் வந்து A:10 கொடுத்துருக்கீங்கன்னா ஏ எடுத்துக்கணும். பட் வேல்யூ வந்து 10 எடுத்துகிட்டு மெர்ச் பண்ணும். சேம் அங்கே பார்த்து அந்த மெர்ச் கான்செப்ட் தான் அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக மெர்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். சரியா? அடுத்து டிக்ஷனரி ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதில் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் தென் வந்து ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் ரெண்டுமே ஒர்க் ஆகும். பட் என்ன அப்படின்னா கீஸை வச்சு தான் செக் பண்ணுவாங்க. அது அந்த எலமெண்ட் எக்ஸிஸ்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு கீஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் இம்பார்ட்டன்ஸ். வேல்யூஸ் வச்சு செக் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே பாருங்கள் D = நேம் ரவி அப்படிங்கிறோம். ஏஜ் 25 கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட்டில் நேம் இன் டியா அப்படின்னு செக் பண்ணுறோம். நேம் இன் டியான்னு செக் பண்ணுறோம் அப்படின்னா நேம் அப்படிங்கிறது இங்கே இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. கீழே இருக்கான்னு பார்க்கணும். கீ வந்து என்னென்ன கீ இருக்குது? நேமும் ஏஜ் மட்டும்தான் கீ. சரியா? கீழே நேம் இருக்குது. அப்போ ட்ரூ கொடுக்கும். ஸோ ரவி இன் டியான்னு கேட்குறாங்க. ரவி அப்படிங்கிறது எதில் இல்லை? கீழே இல்லை, வேல்யூஸில் தான் இருக்குது. ஸோ வேல்யூஸில் இருக்கிறத பார்த்தோன்னே இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ட்ரூ போட்டுறக்கூடாது. சரியா? ஸோ கீழே இருந்தால் மட்டும்தான் அக்செப்டட். கீழே வந்து ரவின்னு இல்லை. ஸோ அப்போ எதான் கொடுக்கும்னா ஃபால்ஸ் தான் கொடுக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நாட்டின்னு அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், சிட்டி நாட் இன் டியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து கீ பார்த்தீங்கன்னா நேமும் ஏஜும் தான், சிட்டிங்கிறது இல்லை. ஸோ அதனால் நாட்டின்னு கொடுத்துக்கும் போது ட்ரூ தான். 25 நாட் இன் டியான்னு கேட்டிருக்காங்க. 25 அப்படிங்கிறது கீ கிடையாது, வேல்யூ. சரியா? ஸோ அந்த வேல்யூவை செக் பண்ணுமான்னு பார்த்தோன்னா அதுவும் வந்து எங்கே இல்லை அப்படின்னா இந்த கீழே இல்லை. 25யும் கீழே இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? நாட்டினில் வந்து என்ன பண்ணுவோம்? ட்ரூ தான் கொடுப்போம். இல்லை அப்படின்னா ட்ரூ கொடுக்கணும். இருக்குது அப்படின்னா ஃபால்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடென்டிட்டி செக் பண்ணுறோம். இப்போ ஐடென்டிட்டி எப்படி செக் பண்ணுவோம்? ஸோ அந்த வந்து ஒரே ஆப்ஜெக்டில் சேம் ஆப்ஜெக்டில் வந்து ரெஃபர் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டு டிக்ஷனரியும் சேம் ஆப்ஜெக்டில் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா இஸ் கண்டிஷன் ட்ரூ. சேம் ஆப்ஜெக்டில் இல்லை, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டில் இருக்குன்னா இந்த இஸ் நாட் வந்து ட்ரூ. சரியா? ஸோ இதான் வந்து ரூல்ஸு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ அந்த டிக்ஷனரி இன்னொரு டிக்ஷனரிக்கு அசைன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ செக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே ஆப்ஜெக்டில் தான் இருக்கும். டைரெக்டாக அசைன் பண்ணால் என்ன பண்ணும்? ரெண்டும் ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்கே பாருங்கள், D1 தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க, D2 தனியாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு தனித்தனியாக ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டோனாலே அது வந்து தனித்தனி ஆப்ஜெக்ட் தான். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். இது வந்து இஸ் நாட், ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இஸ் நாட்டுக்கு ட்ரூ வரும், இஸுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். பட் ரெண்டு ஈக்குவலான்னு செக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஈக்குவல் தான். ஈக்குவல் கொடுக்கும்போது இது கரெக்டு தான். ஏன்னா ஈக்குவல் கொடுக்கும்போது இதுக்குள்ள டேட்டா அண்ட் கீயை செக் பண்ணும். ஸோ அதனால் கரெக்ட். ஸோ இஸ் கொடுக்கும்போது என்ன செக் பண்ணும் அப்படின்னா அதோட ஆப்ஜெக்டை செக் பண்ணும். இது ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட்னால ஃபால்ஸ். இந்த கான்செப்டை நம்ம வந்து ரிப்பீட்டடாக பார்க்குறோம், அதனால தான் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக புரியும். சரியா? அடுத்தது டபுள் ஈக்குவல் டு கம்பேரிஷன் ஆப்ரேட்டர்ஸில்
டபுள் ஈக்குவல் அதே மாதிரி நாட் ஈக்குவல் இந்த ரெண்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும். கிரேட்டர் தென் லெஸ் தென் எதுவுமே ஒர்க் ஆகாது. சரிங்களா? டபுள் ஈக்குவல்னு எடுத்துட்டோன்னா சேம் கீ வேல்யூ இருக்கா அப்படின்னு பார்க்கும். அதோட பேர் வேல்யூவும் சேமாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ தான் அது ஈக்குவல். சேம் கீ இருக்கணும், தென் அதோட பேர் வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா ட்ரூ. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீ வந்து சேமாக இருக்குது ஆனால் வேல்யூ வந்து சேமாக இல்லை, அப்போ அது வந்து நாட் ஈக்குவல். நாட் ஈக்குவல் இருந்துச்சுனால இங்கே வந்து ட்ரூ கொடுத்துட்றோம். ஸோ இதுவே ஈக்குவலான்னு செக் பண்ணிங்கன்னா ஃபால்ஸ் கிடைக்கும். சரியா? இங்கே பார்த்த எக்ஸாம்பிளில் தான் இங்கே தனியாக கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க, கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டிக்ஷனரியில் இருக்கிற டேட்டாஸை எப்படி அக்சஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஆல்ரெடி வேல்யூஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீஸ், ஐட்டம்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதில் இருக்க டேட்டாவை அக்சஸ் பண்ணி நம்ம லூப்பிங் கண்டிஷன், அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ செக் த கீ எக்ஸிஸ்ட் ஆர் நாட், ஒரு கீ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ டி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரி இருக்குது, நேம் இன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக இன் கொடுத்தீங்க அப்படின்னாலே அது எதை தான் செக் பண்ணணும்னா கீஸை தான் செக் பண்ணணும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக கீயை ஃபெச் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த டியில் வந்து நேமுங்கிற கீ இருக்கான்னு பார்க்கும். இருக்குது அப்படின்னா கீ எக்ஸிஸ்ட்னு பிரிண்ட் ஆகும், இல்லைன்னா கீ இஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூஸை நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா வேல்யூஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிக்ஷனரி கொடுத்துட்டோம். இன்க்கு அப்புறம் பாருங்களேன் டி டாட் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். இப்போ ரவிங்கிறது வேல்யூஸில் இருக்கா? இப்போ டி டாட் வேல்யூஸ்ன்னு சொன்னாலே என்ன பண்ணும் அப்படின்னா டிக்ஷனரி இருக்க எல்லா வேல்யூஸ் எடுத்து வந்துடும். இந்த ரவியவும் இந்த 25ஐயும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இதை தான் அந்த டி டாட் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். சரியா? இதில் பாருங்கள், இப்போ ரவி இருக்கா? இருக்குன்னா வேல்யூ எக்ஸிஸ்ட் கொடுக்கும், இல்லைனா வேல்யூ வந்து நாட் எக்ஸிஸ்ட் கொடுக்கும். சரியா? ஸோ அடுத்து யூஸிங் இஃப் வித் கெட் மெத்தட் மூலமாக எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க. டி டாட் கெட் ஆஃப் ஏஜ் ஈக்குவல் டு 25 செக் பண்ணுறாங்க. ஸோ இப்போது கெட்டு அப்படிங்கிறதுல என்ன பண்ணோன்னா கீயை தான் கொடுப்போம். இந்த கீ எடுத்துகிட்டு அதோட வேல்யூ 25 செக் பண்ணுறோம். எஸ் ட்ரூ அப்படின்னா ஏஜ் இஸ் 25 கொடுக்கும், இல்லை அப்படின்னா ஏஜ் இஸ் நாட் 25 அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி போடலாம் அப்படின்னா ஒரே நேரத்தில் இன் வேல்யூவும் கொடுக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஃபங்க்ஷன்ஸ் மூலமாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம அண்டு யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஸோ நேம் செக் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஏஜையும் கிரேட்டர் தென் ஈக்குவல்ட்டானு செக் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க மல்டிபிள் கண்டிஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே நமக்கு லூப்பிங் கண்டிஷன் அண்ட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தது தான். பட் டிக்ஷனரியில் அப்படி இது எப்படி அக்சஸ் பண்ணுறோன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து டிக்ஷனரி லூப் கான்செப்டில் எப்படி அந்த டிக்ஷனரியை வந்து அக்சஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க, ஃபார் கே இன் டி கொடுத்துருக்காங்க. இப்படி நீங்கள் டி வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாலே அது எதை மட்டும்தான் எடுத்துக்கணும்னா கீ வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கணும். கீ வேல்யூஸ் என்னது? நேமு, ஏஜ், சிட்டி. ஸோ அதை மட்டும்தான் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணும்போது கேல வந்து நேம் வரும், ஸோ அடுத்து ஏஜ் வரும், அடுத்து சிட்டி வரும். வந்திருக்கா? ஸோ இப்போ வேல்யூஸ் மட்டும் எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டி டாட் வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். அங்கே பார்த்தா அதே தான். ஸோ வேல்யூஸ் எடுக்கும்போது ரவி, ஏஜ், சென்னை இந்த வேல்யூஸை மட்டும் ரிட்ரைவ் பண்ணும். ஸோ அந்த வேல்யூஸை ஒன்று பண்ணால் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது லூப்பிங் த்ரூ த கீ அண்டு வேல்யூ பேர் ரெண்டையுமே எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோன்னா இங்கே ஒரு டிக்ஷனரி இருக்குது. இந்த டிக்ஷனரி எடுத்துகிட்டு ரெண்டு வேல்யூ வேணும் அப்படின்னா நம்ம ஐட்டம்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஐட்டம்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா கீ வேல்யூ ரெண்டையும் ட்ரிப்பிளாக ரிட்டர்ன் பண்ணும். கீ வேல்யூ ரெண்டு என்ன பண்ணும்? ட்ரிப்பிள்ஸாக ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நேம் ரவி அப்படிங்கிற தனி ட்ரிப்பிளாக வச்சுக்கணும், கமா போட்டு ஏஜையும் 25 தனியாக ஒரு ட்ரிப்பிளாக எடுத்துக்கணும், சிட்டியும் சென்னையும் தனியாக ஒரு ட்ரிப்பிளாக எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இங்கே இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து அசைன் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேரியபிள் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கும் இல்லையா ட்ரிப்பிளில், அந்த எலமெண்ட்டை தூக்கி கேல போடும். ஸோ நேம் அப்படின்னு இருக்கும், செகண்டில் வந்து ரவின்னு இருக்கும், கமா போட்டு இந்த நேம் அப்படிங்கிறத கேல போடும், ரவி அப்படிங்கிறத வியூவில் வந்து அசைன் பண்ணும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கே வந்து நேம் இருக்குமா, நேமை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆரோ கொட்டேஷனில் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஆரோ கொடுத்துட்டு தென் வியில் ரவி கொடுத்துட்டாகும். நெக்ஸ்ட் டைம் போகும்போது அடுத்த கீ எடுக்கும். ஸோ ஏஜ் 25 வரும். அடுத்த கீ எடுக்கும், சிட்டி சென்னைன்னு வரும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா கீ வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனுமரேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணியும் லூப்போட இண்டெக்ஸ் செட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனுமரேட் ஃபங்க்ஷனில் டி டாட் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஐட்டம்ஸ் கொடுத்துருவோம், அந்த ஐட்டம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டார்ட் வித் 1 இண்டெக்ஸ் என்ன பண்ணோன்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் ஐட்டம்ஸ்க்கு வந்து 1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணும், செகண்ட் ஐட்டம் 2, தேர்ட் ஐட்டம் வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும்.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஒன்றுன்னு கொடுக்குறோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐயில் அசைன் ஆகும் 1 2 3ன்னு. இந்த கேவி அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த ஐட்டம்ஸில் வர ஃபஸ்ட் எலமெண்ட், ஃபஸ்ட் இருக்கிற கீ அண்ட் செகண்ட் இருக்கிற வேல்யூஸ் இந்த ரெண்டையும் அசைன் பண்ணும். இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கொடுத்துட்டு A10 கொடுத்துருக்கு, அடுத்து 2 கொடுத்து B20 கொடுத்துருக்கு, அடுத்து 3 கொடுத்துட்டு C30 கொடுத்துருக்கு. இதுதான் எனுமரேட் ஃபங்க்ஷனோட ஒர்க். அதாவது இது மாதிரி தான் இங்கே இதுவும் யூஸ்ஃபுல். கேடட் கீஸ் எடுத்துக்கலாம், வேல்யூஸ் எடுத்துக்கலாம், ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ கீ கொடுத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வேணும், வேல்யூஸ் கொடுத்தாலும் ஒரு வேரியபிள் வேணும், ஐட்டம்ஸ் கொடுத்தா மட்டும் 2 வேரியபிள் நமக்கு வேணும். சரியா? இப்போ நமக்கு டிக்ஷனரி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இது சம்மந்தமாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்த்து முடிச்சிடலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்கோம். டிக்ஷனரி இஸ் மியூட்டபிள், கரெக்டு. அண்டு அன்ஆர்டர் கலெக்ஷன் ஆஃப் கீ அண்ட் வேல்யூ பேர், இது வந்து ராங். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து ராங்னு வந்துருச்சு. தென் டூப்ளிகேட் கீஸ் ஆர் அலோட் இன் அ டிக்ஷனரி. டிக்ஷனரியில் வந்து டூப்ளிகேட் கீ அலோவ் பண்ணுவோமா? அலோவ் பண்ண மாட்டோம். அப்போ இதுவும் ராங்கு. ஸோ ஆன்சர் வந்து போத் 1 and 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பேஸ் கொஸ்டின். D = A:1 B:2 கொடுத்துருக்காங்க. D of C = 3 அண்ட் D of A = 5 கொடுத்துருக்காங்க. C = 3 அப்படின்னா இங்கே உள்ளே போய் அசைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி சிங்கிற கீ இல்லை, ஸோ அதனால் அந்த சியை வந்து சேர்த்துக்கும், C:3ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு A of 5 கொடுத்துருக்கு. ஸோ ஏங்கிறது ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா திருப்பி வந்து க்ரியேட் பண்ணாது, இந்த வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி 5ன்னு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ டிக்ஷனரியில் என்ன இருக்குன்னா A5 B2 அதே மாதிரி C3ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா D பாப்பா B கொடுத்துருக்காங்க. அப்போ பியை பாப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஐட்டம் பாப் ஆகிடும். ஸோ இப்போ பிரிண்ட் டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஏவும் சியும் தான் இருக்கும். இப்போ ஆன்சரில் என்ன வரும் அப்படின்னா A:5ம் C:3யும் தான் வரும். ஏன்னா இதுதான் இருக்குது, B வந்து டெலீட் ஆகிடுச்சு. சரியா? இதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஷின். இன் எ டிக்ஷனரி கீஸ் மஸ்ட் பி யூனிக் அண்ட் இம்யூட்டபிள். ஸோ கீ வந்து என்னவாக இருக்கணும்? யூனிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இது கரெக்டு. டிக்ஷனரி யூசஸ் த கீ டு அக்சஸ் த வேல்யூ. ஸோ கீஸ் ஷுட் நாட் சேஞ்ச். டிக்ஷனரியில் கீஸ் யூஸ் பண்ணுவாங்க வேல்யூஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு, அந்த கீயை வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால தான் அதை இம்யூட்டபிள்னு சொல்கிறாங்களா அப்படின்னு ரீசன் கேட்குறாங்க. எஸ், கரெக்டு தானே. ஸோ டிக்ஷனரிங்கிறதுல வந்து கீஸ் வந்து யூனிக்காக இருக்கும், அது இம்யூட்டபிளாக இருக்கும். எதனால்? கீ வச்சு தான் வேல்யூவை நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கீ அதனால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ எப்பயுமே அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது ட்ரூவான்னு பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரூ அப்படின்னா ட்ரூ சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிகாஸ் அப்படிங்கிற கொஷின் கேட்டு பாருங்கள். பிகாஸ் கீ வச்சு தான் வேல்யூஸ் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால கீ சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பிகாஸ் இந்த இடத்துல கரெக்டாக வந்துருச்சா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. போத் A and R ஆர் ட்ரூ அண்ட் R இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் A. ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின். இப்போ இந்த கொஷினில் பாருங்கள், எக்ஸுன்னு ஒரு கீ வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸு கீக்கு வந்து என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 1,2ன்னு லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லிஸ்ட்டு வந்து மியூட்டபிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒய்க்கு வந்து டிக்ஷனரியில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போது D ஆஃப் எக்ஸு டாட் அப் அண்ட் ஆஃப் 3னா எக்ஸுங்கிற கீழே இருக்கிற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் போய் 3 அப்பன் பண்ணும். ஸோ அப்போ 3ன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஒயில் இருக்கிற கீ வந்து A. ஸோ அந்த ஏல வேல்யூ வந்து 20ன்னு மாற்ற சொல்கிறாங்க. அப்போ 10ன்னு இருக்கிறது 20 ஆகிடும். ஸோ இப்போ டியை பிரிண்ட் பண்ணுறாங்க டேரக்ட் கொஷின் தான். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்னா எக்ஸில் என்ன இருக்குன்னா 1 2 3 இருக்குமா. நெக்ஸ்ட்டு ஒயில் என்ன இருக்கும்? 10க்கு மேலே 20ன்னு மாறி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து B தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஷின். ப்ரோக்ராம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது எம்டியாக ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து டேட்டா வந்து ஆட் பண்ணுறோம். 1 பைத்தான் கொடுத்துருக்கோம், 2 ஜாவான்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது 1 பைத்தான் 1 பைத்தான் 2 ஜாவா அப்படின்னு தான் வரணும்னு நமக்கு தோணும். இதுதான் கரெக்ட் மாதிரி தோணும். ஏன் அப்படின்னா ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 1 இருக்குது. ஸோ அதோட வேல்யூ அப்டேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ வந்து என்னது ஆல்ரெடி கீழே இல்லை. ஸோ அதனால் அதையும் ஆட் பண்ணுறோம், நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இங்கே வந்து அது ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா ட்ரூ அப்படின்னா எக்ஸ் ஆஃப் ட்ரூன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் ட்ரூக்கு மீனிங் என்னென்னா எக்ஸ் ஆஃப் 1ன்னு தான் அர்த்தம். எக்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் 0ன்னு தான் அர்த்தம். ஸோ ட்ரூ அப்படிங்கிறது தனியாக கிடையாது. ட்ரூனாலே 1 தான், ஃபால்ஸ்னாலே 0 தான். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கேயும் 1 இருக்கிறதா எடுத்துக்கணும். ஸோ ஆல்ரெடி 1 இருக்குது. அப்போ அந்த 1 வந்து என்ன பண்ணாது, திருப்பி க்ரியேட் பண்ணாமல் அதோட வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி. ஸோ ஆன்சர் வந்து 1 ஜாவா தான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ
ட்ரூ அப்படின்னாலே என்னதுன்னா 1 தான், ஃபால்ஸ் அப்படின்னாலே என்னதுன்னா 0. ஸோ இதுக்கு தான் நான் என்னென்னா எம்சிக்யூ ஒன்று வந்து ஷார்ட்ஸில் கொடுக்கும்போது கொடுத்துருப்போம். பிரிண்ட் ஆஃப் ட்ரூ ப்ளஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 2 கிடச்சிருக்கும். ஏன்னா ட்ரூனாலே 1, இந்த ட்ரூக்கு 1, இந்த ஃபால்ஸுக்கு 0. ஸோ ப்ளஸ் பண்ணும்போது 2 கிடைக்கும். ஸோ ப்ளஸ் பண்ண முடியும், பூலியன் வேல்யூஸ் என்ன பண்ண முடியும், ப்ளஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ட்ரூ கொடுத்துருக்காங்க, பட் அது 1 தான். ஸோ 1ன்னு எடுத்துக்கும் போது அந்த கீ ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கான கொஷின். இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. சரியா? ஸோ மோர் எம்சிக்யூ வந்து 6:30க்கு வர ஷார்ட்ஸில் வரும். அதை ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ தவறாமல் வந்து சண்டே டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிடுங்க. தேங்க்யூ. See you the next class.